போன மந்த் வந்து என் ஃப்ரெண்டு என்ன ஒருத்தர் கூப்பிட்டுருந்தாரு. என்னென்னா, அவர் குழந்தைக்கு வந்து 1 வயசு ஆகுது, ஃபங்க்ஷனுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாரு. நானும் போனேன், கிஃப்ட்லாம் பார்த்தேன். என்ன கிஃப்ட் வாங்குறதுனே தெரியல. எல்லாமே ஆல்ரெடி வச்சுருப்பாங்க. ட்ரெஸ் வச்சுருப்பாங்க, திங்ஸ் வச்சுருப்பாங்க, டாய்ஸ் வச்சுருப்பாங்க. சரி, நானும் யோசித்தேன், சரி நம்ம ஏன் வந்து கிஃப்ட்டாக கொடுக்கணும், நம்ம வந்து கிஃப்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டே கிஃப்ட்டாக கொடுக்கலாம் யூனிட்ஸையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, ஒரு 2000 ருபீஸ் மொய் கவரில் போட்டு கொடுத்துருக்கலாம் தான், கரெக்டு தான். ஆனால் அதை கொடுக்கறத காட்டிலும் விட சரி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மியூச்சுவல் ஃபண்டை வந்து நம்ம யூனிட்ஸாக கொடுக்கலாம், இதை நம்ம வந்து கிஃப்ட் பண்ணுவோம்னு யோசித்தேன். அது எப்படி பண்ணேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். இப்போ அந்த மியூச்சுவல் ஃபண்டை வந்து நான் என்ன பண்ணினேன்னா, 2000 ரூபாய் மொய் கவரில் போட்டு கொடுக்காம 2000 ரூபாய் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு யூனிட்ஸாக அதை கன்வெர்ட் பண்ணி அதை கிஃப்ட் ஆப்ஷனில் அவங்க குழந்தைக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். அவர்கிட்ட கவரில் கொடுத்தேன். அவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, என் ஃப்ரெண்டு ஒரு சரி மொய் கொடுத்துருக்கான் போல இருக்குது சொல்லிட்டு வாங்கிட்டாரு. ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு நல்லபடியாக. இட் டுக் ஆல்மோஸ்ட் 3 to 4 hours ஆச்சு. நல்லா பேசிகிட்டு இருந்தோம். பழைய காலேஜ் ஃப்ரெண்டு அவன். நிறைய நேரம் பேசிக்கிட்டு இருந்து சொல்லிவிட்டு ஓகே சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு வந்துட்டேன். ஒரு 2 days கழித்து கால் பண்ணாங்க. டேய் என்னடா கவரை ஓப்பன் பண்ணி பார்த்தா காசு இல்லை, பேப்பர் தாண்டா இருக்குது, என்னடா இது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னா. அவர் மெயினாக எனக்கு இன்வெஸ்டரே கிடையாது. பிகாஸ் இஸ் மை ஃப்ரெண்டு இல்லையா, நான் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்க முடியாது. ஸோ அவன் ஃப்ரெண்டுன்றதுனால நான் ஐ டென்ட் ஆஸ்க் ஹிம் எனிதிங். அவன் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தான், இந்த மாதிரி வந்து என்னடா பண்ணட்டும், எனக்கு வந்து இந்த மாதிரி பேப்பராக இருக்குடா, என்னதுனே புரியல எனக்கு அப்படின்னா. நான் அவனை வந்து மீட் பண்ணணும்டா, மியூச்சுவல் ஃபண்டு இருக்குது, நான் அவனை வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேம் டு மை ஆஃபீஸ். சென்னையில் பம்மலுக்கு நம்ம ஆஃபீஸுக்கு வந்தார். வந்துட்டு ஒரு டீட்டெயில்டாக ஒரு 2 hours பேசினார். என்னென்னா, இது என்னன்னே புரியல, நீ எப்படி பண்ண, ஒரு கிஃப்ட்டை போய் எப்படி வந்து நீ மியூச்சுவல் ஃபண்டை கொடுக்க முடியும், யூனிட்ஸ் எப்படி நீ கிஃப்ட்டாக கொடுக்க முடியும், நீ வந்து ஒரு பொருளை கொடுத்துருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்கலாம், எப்படி அது மாதிரி கொடுக்க முடியும், இஸ் இட் ரியலி பாசிபிள், நம்மளால் வந்து அது வந்து கொடுக்க முடியுமா, இன்னொருத்தர் கிஃப்ட்டாக தேர்ட் பார்ட்டி கொடுக்க முடியுமா, ரிலேட்டிவ்ஸ்னால் கொடுக்க முடியும்னு கேட்டார். ஆஸ் பர் ரூல்ஸ் வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்காக இருந்தாலும் யாருக்காக இருந்தாலுமே கிஃப்ட்டாக நம்ம வந்து லெஸ் தென் 50,000 வரைக்கும் பேன் இல்லைன்னா லெஸ் தென் 50,000 வரைக்கும் நம்ம கிஃப்ட்டாக கொடுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம கிஃப்ட் பண்ணோன்னா நம்ம கொடுக்க போகிறோம் இல்லையா, ஒருத்தருக்கு அந்த எக்ஸ்ன்ற பர்சனை கொடுக்குறோன்னா அவங்க வந்து பேனை சப்மிட் பண்ணி அந்த வந்து கிஃப்ட்டை வந்து வாங்கிக்கணும், அதை ரெக்கார்டு பண்ணி அதை வாங்கிக்கணும். ஸோ அதை நான் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்போ அவனுக்கு பண்ணும்போது அவங்ககிட்ட நான் சொன்னேன், 2000 ரூபாய் நீ வந்து இப்போ லாக்கிங் பீரியட் மாதிரி வச்சுக்கோ, நீ எடுக்காத காசை, லெட் இட் பி தேர் ஃபார் 10 years or 20 years இருக்கட்டும், அது வந்து நிறைய மடங்கு ஏறும், அவனுக்கு வந்து 2 to 3 years ஆகும், நல்லா ரிட்டர்ன் வரும், 12% ஆவரேஜ் தான் கொடுத்துருவோம் உனக்குன்னு நான் சொன்னேன். அப்போ அவன் சொல்லும் போது அவன் கேட்டான், சீரியஸாக இந்த மாதிரி இருக்கா, அப்போது நம்மளும் வந்து நிஜமாமே அந்த மாதிரிலாம் பண்ண முடியுமான்னு அவன் கேட்டான். நான் வந்து என் குழந்தை பேரில் செல்வ மகள் திட்டம் போடலான்னு இருக்கேன், ஏன்னா வந்து 1 வயசு ஆகிடுச்சு, நான் நெக்ஸ்ட் மந்த் தான் போய் போடலான்னு இருக்கேன், என் ஒய்ஃபு சொல்லிட்டு இருந்தாங்க, அதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டிருந்தாங்க. நான் சொன்னேன், அதை போடலாம் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பட் அட் த சேம் டைம் அதே அமௌண்ட்டை வந்து நம்மளால் வந்து இங்கே மியூச்சுவல் ஃபண்டில் போட முடிஞ்சதுன்னா அதை விட 2 இல்லை 4 மடங்கு அதிகமான ரிட்டர்னே நம்மளால் பங்குச்சந்தையில் பார்க்க முடியும்னு நான் சொன்னேன். எப்படிடா பார்க்க முடியும், நீ எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிளோட சொல்லுன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க. அவர் வந்து என்ன சொன்னார்னா, அவன் ஒரு 60,000 70,000 சம்பாதிக்கிறேன் நான், என் ஒய்ஃப் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50,000 சம்பாதிக்கிறாங்க, எனக்கு இப்போ அடுத்த கம்பெனி நான் மாற போகிறேன், எனக்கு ஆல்மோஸ்ட் 85,000 to 90,000 வந்துடும் கன்ஃபார்மாக, நீ எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா கொடு, ஆனால் என்னால் ரொம்ப நாள் போட முடியாது, ஃபிக்ஸட் அமௌண்ட்டு தான் நான் போடுவேன், ஃபிக்ஸட் இயர் தான் நான் போடுவேன், ரொம்ப நாள் போட முடியாதுன்னு சொன்னாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட கேட்டேன், நான் எவ்வளோ போட முடியும் உங்களால், நீங்கள் எவ்வளோ போட முடியும், நீங்கள் சொல்லுடா, நீ எவ்வளோ ஒரு 10,000 போடுறியா இல்லை 5,000 போட முடியுமான்னு கேட்டேன். அவன் என்ன சொன்னான்னா, ஒரு 11,000 இல்லைனா ஒரு 15,000, 10,000 to 11,000 இல்லைனா 15,000 வரைக்கும் ஸ்பேர் பண்ண முடியும் இப்போதைக்கு அப்படின்னு சொன்னேன். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி ஒரு ஃபேன்சி நம்பரில் சொன்னேன், 1111 சொல்லிட்டு ஒரு 17 இயர்ஸுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா குழந்தைக்கு வந்து இப்போ 1 வயசு ஆகுது, கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருச்சு, குழந்தைக்கு வந்து 18வது வயசில் நான் என்ன எய்ம் பண்ணியிருந்தேன்னா, குழந்தைக்கு வந்து எஜுகேஷனுக்கோ இல்லைனா வந்து ஒரு மேல் படிப்பு, அதாவது ஃபாரின் போய் படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணியிருந்தேன். அவர்கிட்டையும் கேட்டேன் நான், நீ என்ன பிளானில் இருக்கடா, நீ என்ன பிளானில் இருக்க, சின்ஸ் பிகாஸ் இஸ் மை ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸாக இருந்தார் அவர்கிட்ட நான் கேட்டிருந்தேன், நீ என்ன பிளானில் இருக்கடா, நீ வந்து குழந்தைய கொண்டு போயிட்டு நீ ஃபாரினில் படிக்க வைக்கிற மாதிரி இருக்கியா, இல்லைனா வந்து நீ இங்கேயே வந்து படிக்க வைக்க போறியா, அப்ராட கூட்டு போக போறியா, இல்லை மேரேஜுக்காக சேர்த்து வைக்கிறேன் கேட்கும்போது இஸ் சார் 18 ஏஜ் கிட்டத்தட்ட சேர்த்து வைக்கலான்னு இருக்கேன், அப்போ தான் நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் ஹையர் எஜுகேஷன் யூஸ் ஆகும், ஒரு இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், ஒரு MBBSஆக இருக்கட்டும், எவ்ரி திங் வில் பி லைக் நியர்லி 50 to 60 lakhs ஆகிடும். இப்போயே 10 to 15 lakhs ஆகுது, MBBSக்கு வந்து 40 lakhs to 70 lakhs ஆகுது. ஸோ டவுன் த லைன் 10 years 15 years கழிச்சு இட் வில் பி காஸ்டிங் நியர்லி 80 to 1 crore ஆகிடும், எனக்கு ஒரு 1 crore கார்பஸ் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், 1 crore இல்லை 1 crore மேலேயே சேர்த்து வைக்கலாம், அது எப்படின்னு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு 1111 நம்ம 11,111 rupeesக்கு 17 yearsக்கு ஸ்டெப் அப் SIP நான் சொல்லியிருந்தேன். ஸ்டெப் அப் வந்து 10% கேட்டேன், ஹி அக்ரி டு இட்.
10% போட முடியும்னு சொன்னாங்க. 10% எவ்ரி இயர் ஸ்டெப் அப் எஸ்ஐபியில் 1111 அமௌண்ட்டுக்கு 17 வருஷத்துக்கு, அதாவது குழந்தை மேஜர் அட்டைன் ஆகிற வரைக்கும் நான் போட சொல்லியிருந்தேன். அந்த ரிப்போர்ட்டை எப்படின்றத நான் காட்டுறேன். குழந்தைக்கு வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி 17 வருஷத்துக்கு போட்டிருக்காங்க 1111 ஸ்டெப் அப் அட் த ரேட் ஆஃப் 10%. இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் எஸ்ஐபி வந்து அவர் போடுற அசல் வந்து 22,66,644 rupees. அதுவே ஸ்டெப் அப்பில் போட்டிருந்தாருன்னா 54,05,906 ரூபா. சினாரியோ 1ல் 12% ரிட்டர்னில் பார்த்தீங்கன்னா நார்மல் எஸ்ஐபியில் 69 லட்சம் அவர் வந்து 18வது வயசில் அவர் எடுத்திருப்பார். அதுவே ஸ்டெப் அப்பில் போட்டிருந்தாருன்னா 1,28,48,434 ரூபா அவர் கையில் இருந்திருக்கும். இதை காட்டின உடனே என் ஃப்ரெண்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். அவன் வந்து இப்போ இந்தளவுக்கு நம்மளால் பார்க்க முடியும்னா அப்போ 1.5 கோடி இருக்குன்னா பெரிய விஷயமாச்சு. ஆனால் அப்போ அந்த 1.5 கோடி எவ்வளோ வேல்யூவாக இருக்கும், எனக்கு கன்ஃபார்மாக அந்த 1.5 கோடி கைக்கு வந்துருமா அப்படின்லாம் கேட்டான். நான் சொன்னேன் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ரேட் இருக்குது, இன்ஃப்ளேஷன் அட் ரேட் ஆஃப் 7% எடுத்துக்கலாம், அந்த ரிட்டர்ன் எப்படின்றத காட்டுறான் பாருன்னு சொல்லிட்டு இந்த ரிட்டர்னை காட்டியிருந்தேன். இதே 12% ரிட்டர்னு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடில் பார்க்கும்போது 25,75,070 rupees. அதாவது இந்த 69 லட்சம் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த ஸ்டெப் அப் இல்லாமல் நார்மல் எஸ்ஐபி 22 லட்சம் போட்டது வந்து அன்னைக்கு காசில் வந்து 25,75,070 rupees இருக்கும். இப்போ என் ஃப்ரெண்டு கிட்ட நான் அதை காட்டின உடனே he was like ஓகே 25 lakhs ஓகே, ஆனால் எனக்கு இன்னொரு ஐடியா எனக்கு இருக்குது, எனக்கு இன்கேஸ் 5 years தான் முடியும் 10 years தான் முடியும்னு சொன்னால் எஸ்ஐபி என்ன பண்ணுறதுன்னு அவன் கேட்டான். அப்போ நான் சொன்னேன் அதுக்கு ஒரு தீசஸ் இருக்குது. இப்போ வந்து உன்னோட அமௌண்ட்டோட என்டையர் அமௌண்ட் கார்பஸை நான் சொல்லிட்டேன், அந்த அமௌண்ட்டை வந்து 5 yearsல நீ அட்டைன் ஆகணும், 10 yearsல அட்டைன் ஆகணும்னா எப்படின்றத பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் அவனுக்கு காட்டினேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 5 years 10 years 15 yearsலேயே இந்த கார்பஸ் அவனுக்கு வேணும்னா அவனுக்கு எஸ்ஐபி அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 5 வருஷத்தில் வேணும்னா 21,945 ரூபா மாதம் 5 வருஷம் கட்டினான்னா he will be able to get 69,34,079 rupees. இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 13,16,000 தான் கட்டியிருப்பான். அதுவே 10 yearsல பார்த்தீங்கன்னா 14,000 அவன் வந்து எஸ்ஐபி அமௌண்ட்டு போட்டிருப்பான். இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 16 lakhs தான் இருக்கும், ஆனால் அவன் கைக்கு 69 லட்சம் வரும். அதே 5 வருஷத்தில் 11,615 ரூபா தான் கட்டணும், 20 லட்சம் அவன் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ இருக்கும், கையில் வந்து 69 லட்சம் ரூபா இருக்கும். இதை வந்து காஸ்ட் ஆஃப் டிலேன்னு சொல்லுவாங்க. காஸ்ட் ஆஃப் டிலேனா 5 வருஷத்துக்குள்ளே இந்த அமௌண்ட்டை நான் அடையணும், இல்லை 10 வருஷத்துக்குள்ளே அடையணும்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் காஸ்ட் ஆஃப் டிலே. நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஒரு குறிப்பிட்ட கோலை வந்து நம்ம வேகமாக அடையணும்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமாகணும். அதுதான் இங்கே முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்கணும். இதை ஃபுல்லாக நான் பண்ணி கொடுத்த உடனே ஹி வாஸ் வெரி ஹாப்பி. அவன் இமீடியட்டாக என்ன பண்ணான்னா 11,111 இன்வெஸ்ட் பண்ணால் அட் த சேம் டைம் பர் இயர் வந்து 1 lakh நான் சர்ப்ளஸ் ஆகும் லம்சமாக நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் குழந்தை பேர்லன்னு சொல்லிட்டு பண்ணான். ஆனால் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் நான் அவங்ககிட்ட சொன்னேன்னா, குழந்தை பேரில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா மைனராக இருக்கும்போது குழந்தை மேஜர் ஆகிற வரைக்கும் we will not be able to take that amount out. அதாவது அந்த அமௌண்ட்டை எடுக்கவே முடியாது, அதாவது வித்ட்ரா பண்ண முடியாது. குழந்தை மேஜர் ஆன உடனே குழந்தை பேரில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பேன் எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே அந்த அக்கௌண்ட்டில் மூவ் பண்ண முடியுமே தவிர நம்மளால் அந்த அமௌண்ட்டை எடுக்க முடியாது அப்படின்னு நான் சொன்னேன்.